ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம நியூவாக வாங்கியிருக்க கேம்பிங் டென்ட் அண்ட் கேம்பிங் சேர் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் உள்ள ஒரு கேம்பிங் டென்ட்டை தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அதர்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா சேர் பார்த்தீங்கன்னா டைல்ஸும் யூஸ் பண்ணலாம், சாயிலும் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கேப்பபிலிட்டி உள்ள சேர் தான் வாங்கிக்கிறேன். இதுலேயும் 3-4 வெரைட்டிஸ் ஆஃப் ரேட் இருக்குது. ஸோ அதில் நம்ம என்ன பட்ஜெட் கம்மியாக இருக்குமோ அதை பற்றி மட்டும் தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த டென்ட்டும் 2% தங்குற மாதிரி தான் வாங்கியிருக்கேன். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 2 வெரைட்டிஸ் இருக்குது. அதில் எது லோ பட்ஜெட்டோ அதை தான் நான் வாங்கியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஸ்டிக்கை வந்து ஒன்று ஒன்றா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இதை ஒரு பெரிய லாங் போலாக இதை வந்து ரெடி பண்ணணும் ஃபஸ்ட்டு. அது ரெடி பண்ணி நம்ம வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு போல் இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணணும். ஆக்சுவலாக 2 ஆங்கிளில் நம்ம அதை வந்து ரெடி பண்ணி ஆகணும். ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு கிராஸ் செக்ஷனில் வரும். ஸோ அதை ரெடி பண்ணிவிட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஆக்சுவலாக இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது காய்ஸ். நீங்கள் எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த போலுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன நூல் மாதிரி ஒன்று இருக்கும், சரிங்களா? அது வந்து கண்டிப்பாக வந்து ப்ராப்ளத்தை கொடுக்கும் நம்மளுக்கு. ஸோ அது அந்த கடையில் இருக்கா அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டுக்குங்க. நான் அப்படி தான் ஃபஸ்ட்டு கேட்டேன். அதை பார்த்த உடனே என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு நான் கேட்டேன். அவங்க அவைலபிள் இருக்குது, இந்த த்ரெட்டு வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. அதனால் நான் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஏதுவாகவே இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டென்ட்டு உங்களுக்கு கீழே இருக்க ஒரு போர்ஷனை தான் எடுத்திருக்கேன் நான். இது பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் ரெசிஸ்டன்ட் உள்ளது தான். ஆக்சுவலாக இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கும். இதுக்கு மேலே இருக்க அந்த சின்ன லேயர் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து மேலே வந்துடும். இந்த லேயரை வந்து விட்டுறணும். இப்போ கீழே இருக்க அந்த க்ரீன் கலர் டென்ட் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து ஒரு பிளாக் கலரில் ஒரு சின்ன இது இருக்குது. அதில் வந்து இதை உள்ளே ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த கார்னர் டு அந்த கார்னர் நம்ம அதை வந்து ரெடி பண்ணணும். சரியாக உட்காரல. ஆக்சுவலாக வந்து நான் சிங்கிளாக பண்ணுறனால இது வரலை. முதல்ல இந்த பக்கம் ரெடி பண்ணதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்துட்டு நம்ம காலை வச்சு மடிச்சுக்கணும். லைட்டாக காலை வச்சு இது பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் சோலோவாக பண்ணுறனால கொஞ்சம் தடுமாறிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. நீங்களும் பண்ணினீங்க அப்படின்னா காலை வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த போல் எடுத்துக்கோங்க. அந்த போல் எடுத்து இந்த பக்கம் இருக்க ஒரு கார்னரில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் லெக்கை வச்சு இந்த பக்கம் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த பக்கத்தையும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். காய்ஸ், இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து நம்ம கேம்பிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த இடத்துலையும் இதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ திடீர்னு நம்மளுக்கு மழை வரும், ஸோ வெயில் அடிக்கும், ஸோ ரொம்ப டயர்டாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல நிறுத்திட்டு நம்ம ஒரு செட்டப்பை யூஸ் பண்ணிவிட்டு ஸோ ஒரு 1/2 hour ஆர் 1 hour ஆர் 2 hour வாட் எவர் இட் இஸ், ஸோ இது பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக ஒரு ஃபுட்டு செஞ்சு பார்த்துட்டு நம்ம கிளம்பிடலாம். ஓகே, டென்ட்டுக்கு வரேன். ஆக்சுவலாக அந்த ஃபஸ்ட்டு ஒரு ஹூக்கை நான் போட்டுட்டேன். ரெண்டாவதாக அந்த பக்கம் இருக்க ஹூக்கை போட்டுட்டேன். ஏன் அப்படின்னா, இந்த ஹூக் பார்த்திங்க அப்படின்னா ஒரே லெவலாக இருக்கிறதுக்கு தான் நான் போட்டிருக்கேன். ஏன்னா நான் சோலோவாக பண்ணுறேன் இல்லையா, ஸோ யாரும் ஹெல்ப் இல்லாதனால 2 பக்கமும் ஒரே மாதிரி போட்டுட்டு நடுவில் இருக்க ஹூக்கையும் மாட்டிட்டேன் அப்படின்னா இந்த பக்கமும் அந்த பக்கமும் சாயாது கைஸ். ஸோ இந்த பக்கம் இருக்க ரெண்டையும் ஈஸியாகவே நம்ம போட்டுடலாம். ஸோ அதுதான் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஆக்சுவலாக இதை நம்ம ரெடி பண்ணுறதுக்கு மினிமம் ஒரு 8 minutes செலவாகும், அவ்வளோதான். யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை, நம்மளே ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கேம்பிங் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இந்த டென்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சென்டர் ஹூக் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்த்துக்குங்க. அவ்வளோதான், செட்டப் முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு மேலே இருக்குது வாட்டர் ரெசிஸ்டண்ட். இதுதான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டு. இதில் மட்டும் தீப்பொறி அண்டு எதுவும் பற்றாமல் பார்த்துக்கோங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ஒரு போல் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அந்த ஸ்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா சென்டரில் வரணும். ஸோ சென்டரில் வந்துச்சுன்னா உங்களுக்கு 4 பக்கம் கவர் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்காக தான் அது கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன், பட் எப்படின்னு தெரியல. பட் அதுவும் நம்மளால் கனெக்ட் பண்ண முடியலை அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஸ்டாப் இருக்குது, சரிங்களா? இது ஃப்ரண்ட்டில் இருக்கான்னு பார்த்துக்குங்க. இது ஃப்ரண்ட்டில் இருந்துச்சுன்னா ஈஸியாகவே இந்த ஜிப்லாக் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்துருச்சுன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ ஈஸியாகவே பண்ணிடலாம். ஸோ அது தெரியுதுங்களா உங்களுக்கு? அது வந்து அந்த ஸ்டிக் வந்து சென்டரில் இருக்கணும் காய்ஸ். சென்டரில் இருந்துச்சுன்னா ஈஸியாக ஆகிடுச்சு உங்களுக்கு வேலை.
ரொம்ப பர்ஃபெக்டாக முடிஞ்சிடும். ஒரு க்ரீன் கலரில் ஒரு சின்ன ஹூக் இருக்குது, அது உங்களுக்கு பேக்கில் தெரியலன்னு நினைக்கிறேன், ஃப்ரண்ட்டில் வந்து காட்டுறேன். அந்த ஹூக்கை வந்து கீழே இருக்க பாட்டத்தில் இருக்க அதே க்ரீன் கலரில் ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருக்குது, அதில் நம்ம அதை ஃபிட் பண்ணணும். ஃபிட் பண்ணோன்னா இந்த வேலை ஈஸியாகவே முடிஞ்சும். இங்கே காட்டுறேன் பாருங்களேன். ஓகே, சூப்பர். இந்த இடத்துல இருக்க இந்த இதை தான் ஃபிட் பண்ணணும். ஃபிட் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக இருக்குது ஹூக்கில் நம்ம இதை கொஞ்சம் இழுத்து நம்ம ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிருச்சு காய்ஸ். ஓகே, ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. காற்றடிச்சாலும் பறக்காத ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இங்கே காற்று அடிச்சுட்டு தான் இருக்குது. பட் இங்கே பாருங்களேன், ரொம்பவே நல்லா இருக்குது காய்ஸ். ஆக்சுவலாக அது பார்த்திங்கன்னா ஏர் வென்டிலேஷனுக்காக கொடுத்துருக்காங்க, மஸ்கிட்டோஸ் எதுவும் உள்ளே வராது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாப் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து ஜிப்லாக் இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்பவே நல்லாயிருக்கு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பக்கமும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இன்சைடு பாருங்களேன், இன்சைடும் யூஸ் பண்ணுறதுக்கு ஏதுவாக ஒரு லாக் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே செட்டப் சூப்பராக இருக்குது காய்ஸ், ரொம்பவே நல்லாயிருக்கு. அதே மாதிரி இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா வாட்டர் ரெசிஸ்டண்ட், இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. வெளியேருந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம், உள்ளேருந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி செட்டப் தான் அவங்க கொடுத்துருக்காங்க, ரொம்பவே நல்லாயிருக்கு. அதே மாதிரி ஓப்பன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது, உள்ள ஸ்பேஸ் அண்டு எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ஹூக் இருக்குது, இதை ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணி நம்ம மடித்து வச்சுக்கலாம். ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இந்த ஹூக்கு. இதை எடுத்து ஒரு சின்னதாக ஒரு ரெட் கலரில் ஒரு சின்ன பட்டன் இருக்குது, அதில் நம்ம இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது மாட்டுறதுக்கு. ஆக்சுவலாக அதோட ஹோல் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, அதனால் இது பண்ண முடியல. நான் வீடியோ எடுக்கிறதுக்காக இதை நான் சீக்கிரம் போடுறேன், நான் போட முடியல. ஓகே, போட்டுடலாம்னு நினைக்கிறேன். ஓகே போட்டேன். இது ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நம்ம வெயில் மழைக்கு எல்லாமே தாங்கும் தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் என்ன அப்படிங்கிறத வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். காய்ஸ், கீழே இருக்குது, தண்ணி மேலே ஏறாது. அந்த ஒயிட் லேயர்லையும் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸ்டிச்சிங் எல்லாமே சூப்பராகவே இருக்குது. மேலே பாருங்களேன், அந்த ஸ்டிச்சிங் எதுவுமே அவ்வளோக்கு தெரியல, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. அண்டு கீழே பார்த்தீங்கன்னா அந்த கலர் ரெண்டுக்குமே மேட்ச் ஆன மாதிரி ஒரு கலர் இருக்குது. ஃப்ரண்ட்டில் எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த இது இருக்கோ, அந்த குவாலிட்டி இருக்கோ, அதே மாதிரி தான் பேக் சைடு ரெண்டு பக்கம் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டிச்சிங்கும் சூப்பராகவே இருக்குது காய்ஸ். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு அந்த கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக அந்த லடாக் ரைடு அண்டு ரொம்ப குளிரான இடத்துலலாம் அதை யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். பட் நான் யூஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக கொடுக்குறேன். இந்த ஹூக் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக ஒரு லைட்டு அண்டு ஃபோனு ஏதாவது நம்ம இதில் தொங்க விட்டுக்கலாம். ஸோ நல்லாயிருக்கும். அண்டு இதோட ஸ்டிச்சிங் எல்லாமே சூப்பராகவே இருக்குது, பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏர் வென்டிலேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளேருந்து மூச்சு விட முடியாது இல்லைங்களா, ஸோ அதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையாகவே இதுவும் பர்ஃபெக்டாக இருக்குது காய்ஸ். நம்ம இந்த இடத்துல படுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் மெத்த மாதிரி எதுவும் இல்லை, பட் ஒரு இது மாதிரி தான் இருக்குது. ஸோ கீழே படுக்கும்போது நம்ம தான் பெட்டு மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம், நான் அந்த கேம்பிங்காக பார்த்தீங்கன்னா இது அடிஷ்னலாக ஒரு சேர் ஒன்று வாங்கியிருக்கேன். அந்த சேரோட ப்ரைஸு இது எல்லாமே பார்க்கலாம் வாங்க. இதுதான் அந்த சேர். ஆக்சுவலாக இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டைல்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, பட் என்னோடய வெயிட் தாங்குது. ஸோ நாங்கள் கேட்டேன் 100 kg வரைக்கும் இதை யூஸ் பண்ணலாமா. ஸோ நல்லாயிருக்கும், சாயில்லையும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளோ சீக்கிரத்தில் கீழே இறங்காது. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். சூப்பர், ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்குது காய்ஸ். நம்ம அந்த ஹேண்ட் ப்ரொடெக்ட் அது நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம 3 பேர் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த டென்ட் அமைஞ்சிருக்கு. ஸோ அதுவும் பக்காவாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இங்கே யூஸ் பண்ணுறதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 members 2 bike 1 kit ரொம்பவே ஈஸியாக யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம 2 பேர் இந்த டென்ட்டில் ஈஸியாக தூங்கலாம். ஆக்சுவலாக நம்ம கிட் எல்லாமே வந்து உள்ளே சேஃபாகவே வச்சுக்கலாம் காய்ஸ். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சேரில் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் மெம்பர்ஸ் தான் உட்கார முடியும். பட் ஆனால் நம்ம டென்ட்டில் 3 பேர் வரைக்கும் ஸ்டே பண்ணலாம், ரொம்பவே ஈஸியாக இருக்கும் காய்ஸ். சேர் ப்ரைஸ் 1500 காய்ஸ். பட் டென்ட்டோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 3500.
ஓகே காய்ஸ், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். பாய் காய்ஸ், ஹாவ் அ குட் டே. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன்.